சகல மகிமைக்கும் நாமம் உடையவராகிய வானலத்தோர் பூதலத்தோர் வானாதி வானங்களில் உள்ளவர்கள் பூமியிலும் பூமியின் ஆழத்தில் உள்ளவர்களும் துதிக்கக்கூடிய போற்றக்கூடிய நடுங்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய ஒரே நாமத்தை உடையவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள வல்லமையுள்ள நாமத்தினாலே அவர் உயிரோடு இருந்த இந்த வாரத்தில் முதல் நாளிலே இந்த காலை வேளையில் அவரை தொழுது கொண்டு அவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதனை செய்து அவர் நாமத்தை உயர்த்தி அவருடைய சத்தத்துக்காக காத்திருக்கிற தேவ ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளையாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய எதிர்காலத்திற்கு தலைமுறைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து நன்மையும் நல்ல விசுவாசமா நல்ல உற்சாகமா திரும்ப ஒருவரை எல்லாம் கையெழுத்தி வாயத்திலிருந்து என்ன வரணும்? நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் என்னையும் என் குடும்பத்தையும் என் குடும்பத்துடைய யாவரையும் சோதி கொள்கிறார். அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்கள். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். நீ விசுவாசத்தால் கர்த்தருடைய வல்லமையான கிரியைகளை உன் வாழ்க்கையை காண முடியும். அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் வீட்டை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் உன் தலைமுறையை அபிஷேகம் பண்ணுவார். உன்னை கொண்டு கர்த்தர் எதிர்காலத்தை பெரிய உயர்ந்த கத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. யாரை கொண்டு? யாரை கொண்டு? உன்னை கொண்டுதான். யாரை கொண்டு? உன்னை கொண்டு. உன்னை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கான்? பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா விசுவாசம் இல்லாமல் சில பேர் என்ன இருக்கிறாங்க? விசுவாசமே கிடையாது. பேர் கிறிஸ்தவன், அழைக்கப்பட்டவன், ரத்தத்திலே கழுவப்பட்டவன், உடன்படிக்கை கை கொள்ளுகிறவன், தேவ சத்தத்தை கேட்கிறவன், தேவ சமூகத்தில் நின்று அவரை ஆராதிக்கிறவன். என்ன இல்லை அவனுக்கு? விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. நான் நேரடியாக சென்று ஒரு வித்தியாசமான வார்த்தை நாம் இன்னைக்கு தேவன் நம் நடுவிலே வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியானவருக்கு முதலாவது இடம் கொடுத்து கடந்த நாள் நாம் பார்த்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அதை எடுத்து வாசிப்போம். 24, 29, 24, 29 டக்கு டக்குன்னு படிக்க பார்ப்போம். இயேசு வந்திருந்த பொழுது 12 பேரில் ஒருவனாகிய தோமா இல்லை, அவன் இருக்கவில்லை. கண்டோம் என்று அவன் கிட்ட சொன்னார்கள். யாரை பார்த்தன? நல்லா டக்குன்னு பேச, டக்குன்னு நேரம் இல்லை. யாரை பார்த்தாங்க? அவங்க யாரை பார்த்தாங்க? நீ யாரை பார்க்க வந்திருக்கிற? நீ யாரை தேடி வந்திருக்கிற? யாரை பார்க்க வந்திருக்கிற? இயேசுவை பாத்தியா? பாத்தியா? அல்லேலூயா. அல்லேலூயா. நலகோணி நலகோணி கொஞ்ச நேரம் விசுவாசமாக இயேசுவை கண்டோம் அல்லது இயேசுவை பார்த்தோம் என்றார்கள். அதற்கு அவன் சொல்றான், அவனை யாரு? அவனை யாரு? இயேசுவோட கூட இருந்தவன் தான். இயேசுவோட கூட இருந்தவன். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்கும்போது கூட இருந்தவன். 7 அப்பம் சில மீன்களை 4000 பேருக்கு மேலாக போஷிக்கும்போது கூட இருந்தவன். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும்போது கூட இருந்தவன். வியாதிகளை குணமாக்கும்போது கூட இருந்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை யார்தான்? ஜெபத்துல கூட இருக்கிறவன், ஜெபத்தோடு பங்கு பெறுகிறவன், அபிஷேக ஆராதனை கூடவே ஆராதிக்கிறவன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் வைத்த நாளை தேவனை தேடி வருகிறவன், விசுவாசிக்கிறவன். ஆனா என்ன இல்லை அவனுக்கு? விசுவாசம் இல்லை. கர்த்தரை தேடி வருகிறவன் விசுவாசம் இல்லை. 12 பேர் சீசரோட கூட இருந்தவன் தான் தோமா. அவனுக்கு என்ன இல்ல? இயேசுவை நாங்கள் என்ன பண்ணோம்? 11 பேர் சொல்றாங்க இயேசுவை நாங்கள் கண்டோம் என்றார்கள். அவனுக்கு என்ன இல்ல?
விசுவாசம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எது பேர் விசுவாசிக்கிற? இயேசுவை நான் கண்டேன், இயேசு என்னை சந்தித்தார். எதுமே சொல்ற? இயேசு என்னை எதுமே சொல்ற? அவர் உன்னை சந்திக்கலனா, அவர் என்ன சந்திக்கலனா இங்க வரதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. ஆமென். அவர் நம்மை சந்தித்ததால தான் அங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உடனே அவன் சொல்றான், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் பார்க்கணும். அடுத்து அந்த காயத்தை என் விரல்ல விடணும். என் கையை அவருடைய விழாவில விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு யார் வருகிறார்களோ, விசுவாசத்தோடு கர்த்தரை யார் தேடி வருகிறார்களோ, விசுவாசத்தோடு கர்த்தரை யார் நம்பி வருகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தென்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பேசிக்கிறாங்க. திரும்ப ஒரு நாள் வரும் பொழுது இருந்தார்கள். தோமாவும் விசுவாசிக்காத அவனும் கூட இருந்தா. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் அப்போது இயேசு என்ன பண்றாரு? நடுவிலே நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன வருது? இப்ப என்ன வருது? இயேசு எங்க வந்தாரு? நடுவுல வந்தாரு. யார் பார்க்கறது இத? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசிக்காத வரைக்கும் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. ஆமென் சொல்லுவோம். இயேசுவை நம்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு. இவர்தான் உண்மையுள்ள தெய்வம். இவருக்கு நிகர் ஒருவரும் கிடையாது. உலகத்திலே ஒரே ஒரு தெய்வம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொன்னா யார் நம்புறது? நல்ல புரிஞ்சுக்க. இப்ப நான் அங்கதான் வரேன். அது என்ன நடக்குது பாரு. உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி உன் விரலை என்ன பண்ண? நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவில போடு என்றார். அல்லேலூயா. இப்படி சொல்றாரு. சொன்ன உடனே என்ன நடக்குது? என் ஆண்டவரே தேவனே என்றார். அதுக்கு சொல்றார் இயேசு, நீ என்னை பார்த்ததுனால, ஏதோ ஒரு அற்புதம் உனக்கு நடந்ததுனால, அது வயிற்று வலியோ, வாய் வலியோ, கை வலியோ, கால் வலியோ, தலைவலியோ, ஏதோ ஒரு பிரச்சனை, அது முடிவுக்கு வந்தாதான், என் வாழ்க்கையில மாற்றம் வந்தாதான், எனக்கு நல்ல வேலை கிடைச்சாதான், எனக்கு நல்ல வருமானம் வந்தாதான், என் மகனுக்கு திருமணம் நடந்தாதான், என் மகனுக்கு குழந்தை பிறந்தாதான், என் வாழ்க்கைக்கு கடன் பாரம் நீங்கினாதான் நான் இயேசுவை நம்புவேன். அப்பதான் சபைக்கு வருவேன். அது வரைக்கும் நடக்காத வரைக்கும் வேற என்ன பண்ண மாட்டேன், நம்பவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கையிலையும் விழாவிலையும் கைய போட சொன்னாரு. இது என்னது? இது என்னது? இது என்னது? என்னது? சரீரம். இது சரீரம். அப்ப உன் கை எங்க போடணும்? உன் கையை எங்க போடணும்? இது என்னது? இது சரீரம். இப்ப சரீரம் எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்து சரீரம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? உடன்படிக்கை எங்க இருக்குது? சரிதான். அதுல நீ என்ன பண்ணணும்? கையை வைக்கணும். அல்லேலூயா. எதுல கை வைக்கிறீங்க? உடன்படிக்கையில அவருடைய சரீரத்தில் என்ன பண்ணீங்க? என் கையில விழாவில கையை போட சொன்னாரு. இதுக்கு பேர் என்னது? சரீரம். புரிஞ்சுக்கணி. இந்த சரீரத்தை நீ தொட்டா உன்கிட்ட கர்த்தருடைய வல்லமை உன்னை தேடி வரும். அல்லேலூயா. நல்ல கவனி. அது சொன்ன உடனே அவன் சொல்றான், என் ஆண்டவரே, என் தேவனே, தோமாவே, என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், ஆனால் காணாமல் இருக்கிறவர்கள், காணாமல் என்னை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் தான் யாரு? அவன் தான் யாரு? அவன் தான் யாரு? அப்படி என்ன அர்த்தம்? காணாமல் இருக்கிறவனா யாரு? என்ன அர்த்தம்? காணாமல் இருக்கிறவனா என்ன அர்த்தம்? நீ தான். காணாமல் இருக்கிறவனா என்ன அர்த்தம்? இன்னும் அற்புதம் நடக்கல, இன்னும் விடுதலை வரல, இன்னும் சுகம் கிடைக்கல, இன்னும் சமாதானம் இல்ல, இன்னும் பிரச்சனை மாறல, இன்னும் கஷ்டம் முடியல, இன்னும் கடன் பாரத்து இல்ல, இன்னும் வியாதி மாறல. இதெல்லாம் யாரு? காணாமல் இருக்கிறவர்கள். எதை காணாமல்?
அற்புதத்தை காணாமல் அதிசயத்தை காணாமல் இருக்கிறவங்க யாரு? இது நடக்காம இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் தான் பாக்கியவான்கள். கைத்தறி கற்ற மையமார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இது விசுவாசத்தினாலதான் பாக்குறாங்க. இப்ப என்ன வந்துச்சு அவனுக்கு? கைய போடல, விழாவில கைய போடல, வார்த்தையை கேட்ட உடனே என்ன வந்துச்சு அவனுக்கு? விசுவாசம் வந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. இந்த விசுவாசம் தேவ ஜனத்துக்கு தேவை. அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, விசுவாசிகளை பார்க்கறதுங்க. எடுத்து வாசி அந்த வசனத்தை. எடுத்து வாசி. யோவான் 2ஆம் அதிகாரம் 19, 20, 22 வாசிப்போம். யோவான் 2:19. இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசு சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை நான் திரும்ப எழுப்புவேன். ஆமென் சொல்லு பாப்போம். அதுக்கு அவன் சொல்றான், அப்ப யூதர்கள் விசுவாசம் இல்லாதவங்க சொல்றாங்க, இந்த ஆலயத்தை கட்ட 46 ஆண்டுகள் ஆச்சு, நீர் இதை 3 நாள்ல எப்படி கட்ட முடியும்? அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறியா? இயேசு சொல்றாரு, நீங்கள் இந்த ஆலயத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்க இடித்து போடு. இந்த ஆலயத்தை நான் திரும்ப எத்தனை நாள்ல கட்டி எழுப்புவேன்? 3 நாள்ல கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையை என்ன வேணாலும் நீ செய்ய, எப்பேற்பட்ட பிரச்சனை வேணாலும் கொண்டு வா, எவ்வளவு உபத்திரங்கள் வேணாலும் கொண்டு வா, எவ்வளவு பாடுகளை வேணாலும் கொண்டு வா, ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் வாழ்க்கையை திருப்ப நான் கட்ட முடியும். என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. வாழ்க்கையை கட்டிக்கொள்ள அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆலயத்தை இடித்து போடு, இதை 3 நாளுக்குள்ள கட்டுமணி கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு சொல்றான், இந்த அவன் சொல்ற எருசலேம் ஆலயத்தை சொல்றாரு. எருசலேம் ஆலயத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு. தேவன் தம்முடைய ஆலயத்தை குறித்து சொல்றாரு, சரீரத்தை குறித்து சொல்றாரு. இவர்கள் எருசலேம் ஆலயத்தை குறித்து நினைக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எது தேவனுடைய ஆலயம்? எது தேவனுடைய ஆலயம்? நல்லா கவனிச்சுக்கணும். இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. இயேசு தம்முடைய சரீரத்தை குறித்து சொல்கிறார். அவர் படப்படுகிற பாடுகளை, அவர் படக்கூடிய வேதனையை, அவர் சரீரத்தை உடைக்கக்கூடிய, பிச்சை எடுக்கக்கூடிய, இடிக்கக்கூடிய காரியங்களை உணர்ந்து, தான் மரிக்க போகிறதை உணர்ந்து, அடக்கம் பண்ண போகிறதை குறித்து, தான் உயிரோடு எழுந்து போகிறதை குறித்து அவர் வெளிப்படையாய் சொல்லாமல் அவர் சொல்றார், இந்த ஆலயத்தை நீங்க என்ன பண்ணுங்க? இடித்து போடுங்கள், இதை நான் திரும்ப 3 நாள் என்ன பண்ணிடுவேன்? எழுப்பிடுவேன், கட்டிடுவேன். அல்லேலூயா. ஆனா அவங்க நினைக்கிறாங்க, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருஷம் ஆச்சு, இவன் எப்படி 3 நாள்ல கட்டுவான்? என்ன இல்லங்க? என்ன இல்ல உங்களுக்கு? விசுவாசம் கிடையாது. அல்லேலூயா. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். எதை குறித்து பேசுறாரு அவரு? எதை குறித்து பேசுறாரு? யாரு? இப்ப 1 Corinthians 3:16 1 Corinthians 3:16 சீக்கிரம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறார். அப்ப யார் தேவனுடைய ஆலயம்? யார் தேவனுடைய ஆலயம்? எத்தனை பேர் சொல்ற தேவனுடைய ஆலயம்? அல்லேலூயா. ஆலயம் அப்படின்னா என்னது? ஆலயம் என்னது? நல்ல தெரியுமா? என் காதுல கேட்க ஆலயம் அப்படின்னது வெளியே. ஆலயம் என்னது? கோயில். என்னது? ஆலயத்துக்கு பேர் என்னது? கோயில். நான் கேட்கிறேன், அந்த கோயில் 24 மணி நேரம் பூட்டிருக்குமா? பூட்டிருக்குமா? அங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்களா? பூஜை பண்ண மாட்டாங்களா? ஆராதனை பண்ண மாட்டாங்களா? தேங்காய் கற்பூரம் பண்ண மாட்டாங்களா? ஏதாவது பண்ண மாட்டாங்களா? பண்ணிட்டு தான் இருப்பாங்க.
தேவனுடைய அது என்னது? ஆலயம். ஆலயத்தில் இருக்கிறதுக்கு அனுதினமும் காலை சாயந்தரம் எல்லா நாட்களிலும் அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த ஆலயத்தில் என்ன பண்றாங்க? சுத்தம் செய்து கழுவி அதுக்குண்டான காரியங்களை செய்து அதை பணிந்து கொள்கிறார்கள். ஆலயம் சும்மா இருக்கக்கூடாது, ஆலயம் பூட்டி கிடக்கக்கூடாது, ஆலயம் வெறுமையா இருக்கக்கூடாது. ஆலயத்திலே நீ தொழுது கொள்ளணும், ஆலயம் வெளிச்சமா இருக்கணும், ஆலயத்திலே பலி செலுத்தப்படணும், ஆலயத்திலே நன்றி பலி செலுத்தப்படணும். நீ யாரு? நீ யாரு? ஜெபம் பண்றியா? இந்த ஆலயம் பூட்டி கிடக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் என்ன பண்றது? ஆலயம் திறக்கப்படுது. மற்ற நாள் என்ன ஆகுது? என்ன டேடி? இந்த ஆலயம் எப்ப திறக்குது? கவனிங்க, எங்கேயும் பேசுங்க. போன்ல வந்து உள்ள போடு, அங்க போன வை, அங்க வை. இந்த ஆலயம் எப்ப திறக்குது? நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இந்த ஆலயம் என்ன பண்ணுது? திறக்குது. மற்ற நாள் அந்த ஆலயம் என்ன பண்ணுது? பூட்டி கிடந்தா அதுக்கு பேர் என்னது? பூட்டி கிடந்தா அதுக்கு பேர் என்னது? அங்கே இருள் குடிகொள்ளும். நல்லா நீ புரிஞ்சுக்கோ. நீ செபிக்க மறந்துட்ட, வேதத்தை வாசிக்க மறந்துட்ட, கர்த்தரை தேட மறந்துட்ட, எதை மறந்தாலும் மறந்துடு. யார் மறக்காத? யார் மறக்காத? வேலை 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 வேலைன்னு ஓடிட்ட, பணம் 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 ஓடிட்ட, யார மறந்துட்ட? யார மறந்துட்ட? இந்த ஆலயம் பூட்டியே கிடைக்குது. பூட்டி கிடந்த வீட்டுல யார் வந்தது? பூட்டி கிடந்த வீட்டுல யார் வந்தது? பேய் வந்துச்சு. அப்ப நீ யாரு? நீ யார் ஆயிட்ட? இப்ப பூட்டி கிடந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? பேய் வந்துச்சு. அந்த வீட்டுக்கு பேர் என்னது? பேய் வீடு. புரிஞ்சுக்க முதல்ல. நான் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? வீடு பூட்டி கிடந்தா லைட் வீட்டு இல்லாம இருந்தா லைட் என்னது? வெளிச்சம். எது வெளிச்சம்? எது வெளிச்சம்? வேதமே வெளிச்சம். இந்த வேதம், இந்த வேதத்தின் வெளிச்சம் இந்த வீட்டுக்குள்ள இல்லாம போனா, இது இருள் அடைந்து போனா, ஜெபம் இல்லாம போனா, வேத வாசிப்பு இல்லாம போனா, கர்த்தரை தேடாம போனா, துதிக்காம போனா, ஆராதிக்காம போனா, சபைக்கு வராம போனா, இந்த வீடு இருள் அடைந்த வீடு. இதுக்குள்ள என்ன வரும்? பிசாசு வரும். அப்ப நீ பிசாசு பிடிச்ச வீடு. வாய் பண்ணி கப்சி பிடிக்கிறாரு. என்ன வீடு? ஜெபம் பண்ணாத வீடு. யார் வீடு? கர்த்தருக்கு பயப்படாத வீடு. யார் வீடு? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராத வீடு தான் வீடு. பேய் வீடு. 13 நம்பர் வீடு. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு. என்ன நம்பர் வீடு அது? கவனிச்சு, நல்லா கவனிச்சு. இந்த வீடு ரத்தத்துல போயிட்டு கருவி வரும்போது எப்படி வந்துச்சு? இது பாவத்தெல்லாம், அநியாயத்தெல்லாம், அக்கிரமத்தெல்லாம், சாபத்தெல்லாம் தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டு இந்த வீடு எப்படி வந்துச்சு? வெளியே வரும்போது பரிசுத்தமாக்கப்பட்டு வந்துச்சு, ஜோடிக்கப்பட்டு வந்துச்சு, அலங்கரிக்கப்பட்டு வந்துச்சு, சுத்தமா வந்துச்சு. சுத்தமா வந்த இந்த வீட்டுக்குள்ள என்ன இல்ல? நடக்குது. வீடுன்னா வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? வெளிச்சம். வீடுனா என்ன இருக்கணும்? வீட்டுக்குள்ள சோறு ஆக்கிறதுக்கோ, காபி போடுறதுக்கோ, பண்ணிக்கிறதுக்கோ, போறதுக்கோ, வரதுக்கோ, உட்காரத்துக்கோ பொருள் இருக்குமா இல்லையா? வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள பொருள் இருக்குமா இல்லையா? நல்லா போய் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம இந்த வீடு ரத்தத்தில் கழுவப்பட்டு சுத்தமாயிடுச்சு, அழகாயிடுச்சு, கத்த சரியா மாட்டிட்டாரு. ஆனா வீட்டுக்குள்ள என்ன இல்ல? ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல. வீட்டுக்குள்ள கத்த தேடுற பயம் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியல. வீடு சோதிக்கப்பட்டு வெளியே இருந்துச்சு. இந்த வீடு முன்ன பாழா கிடக்கும் போது ரத்தத்துல போய் கழுவி வெளியே வரும்போது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அப்போ ஒரு பேய் இருந்து உள்ள தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்கு. தண்ணிக்குள்ள போயிட்டு வந்தா அந்த பேய் என்ன ஆயிடுச்சு? வெளியே போயிடுச்சு. இப்ப வீடு நல்லா ஆயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு, வெளிச்சமாயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு? ஆனா வீட்டுக்குள்ள என்ன இல்ல? ஆளக்கூடிய பொருள் இல்ல. நல்லா நீ கவனிச்சு. ஆளக்கூடிய பொருள் இல்லாம வெளியே போச்சு பாரு. முதல்ல ஞானஸ்நானம் எடுக்கும் போது உள்ள அந்த பேய் வெளியே போச்சு பாரு. அந்த பேய் திரும்ப எங்க வருது? எங்க வருது? திரும்ப வந்து இந்த வீட்டை பாருங்க. ஆஹா, நான் முன்னாடி இருக்கும்போது ரொம்ப இருட்டா இருந்துச்சு, ரொம்ப கேவலமா இருந்துச்சு வீடு. ஆனா இப்ப பல பலனுக்கு வீடு எப்படி இது? அழகா இருக்குது. உள்ள போய் பார்க்கலாம். ஆனா எங்க வருது? எங்க வருது? வீட்டுக்குள்ள வருது.
உன்னை கேட்டுக்கெல்லாம் வராது, தானா வரும். தானா என்ன பண்ண வரும்? தானா வந்து பாக்குது. போன பேய் திரும்ப வீட்டுக்குள்ள வந்து, இது கதை இல்ல, வேத வசனம். வேத வசனம் எழுதிக்குது. வெளியே போன பேய் திரும்ப எங்க வருது? வீட்டுக்குள்ள வந்து அது சொல்லுது, வீடு அழகாய் சோதிக்கப்பட்டு சுத்தமா இருக்கிறத பாக்குது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பாத்துக்கு. ஆனா வீட்டுக்குள்ள பொருள் இல்லை, அது வெளியே போயிடுச்சு. திரும்ப வெளியே போய் வேதம் சொல்லுகிறது, தண்ணியிலும் பொல்லாத வேற 7 ஆவிகளை கூட்டு எங்க வருது? எத்தனை ஆவி கொண்டு வருது? வீடு நல்லா இருக்குது, வாங்கடா. ஏன்டா அங்கீங்க சுத்தி கிடக்குறீங்க? மொத்தமா அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணிடணுமா? குடும்பத்துல வேண்டாம், குப்பி அடிக்கலாம் வீட்டை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு கூட்டினேன். இங்க வருது நல்ல ஒரு ஆவி போய் எத்தனை ஆவி கொண்டு வருது? அப்ப ரத்தத்துல கழுவப்பட்ட ஞானசாரம் எடுத்து நீ சபைக்கு வராம, ஜெபம் பண்ணாம, கர்த்தரை துதிக்காம, கர்த்தருக்கு பயப்படாம, வேத வாசியம் இல்லாம இருக்குன்னா இந்த வீடு தான் வீடு, பெருமையான வீடு. ஆனா சுத்திகரிக்கப்பட்ட வீடு, கழுவப்பட்ட வீடு. இந்த வீட்டுல ஆளக்கூடிய பொருள் இல்லைன்னா, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லைன்னா, தேவனை தேடக்கூடிய உணர்வு இல்லைன்னா, போன ஒரு ஆவி போய் 7 பொல்லாத ஆவி கொண்டு வந்து உனக்குள்ள புந்துக்கும். வேதம் சொல்லுது, அந்த மனுஷனுடைய முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை மக்கா கேடு உள்ளாயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ யாருப்பா? நீங்கள் யாரு? நீங்க தேவனுடைய ஆலயம். யார் நீ? முதல்ல தேவனுடைய ஆலயம் எப்போதும் பூட்டி இருக்காது. தேவனுடைய ஆலயம் அடைக்கப்பட்டிருக்காது. இந்த ஆலயம் எப்போதும் திறக்கப்பட்டிருக்கணும். இதை கர்த்தர் துதிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தரை தேடணும், எல்லாம் பண்ணணும். பண்றியா? 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 பண்றியா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த தேவன் அந்த பேய் மாதிரி அங்கீங்க சுத்தமில்ல, எதுக்குள்ளதான் வாசம் பண்றாரு? யாருக்குள்ளதான் வாசம் பண்றாரு? நீ சுத்தமா இருப்ப, நீ சரியா இருப்ப, நீ பயப்படுவ, அவரை தேடுவ என்று நம்பிதான் உன்னை, என்னை, நம்மை அவருக்கு ஆலயமாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எடுத்து வாசி. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துக்கு வா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வா. வாசிக்கிறோம். 24 வசனம் படி. அப்போஸ்தலர் 17:24. உலகத்தையும் யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால், நல்ல கவனி, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அல்லேலூயா. நல்ல கவனிச்சுக்கோ. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில், மனுஷன் கட்டின கோயில்ல, மனுஷன் கட்டின ஆலயத்துல இந்த தேவன் அவர் வாசம் பண்ண மாட்டாரு. அப்ப எங்க வாசம் பண்றாரு? எங்க வாசம் பண்றாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? நல்ல கவனிச்சு. அப்ப எங்க இருக்கிறார் ஆவியானவர்? நான் திரும்ப கேட்கிறேன். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு எதை விட்டாரு? பிதாவை நோக்கி, பிதாவே என் ஆவியை உடைய கையில் என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல கவனிச்சு. ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆவியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு விட்ட ஆவியும் இப்ப எங்க இருக்குது? ஆவி என்னது? ஆவி என்னது? அங்கதான் வர நானு. ஆவி என்னது? வார்த்தை எங்க இருந்துச்சு? அந்த வார்த்தை எங்க இருந்துச்சு? ஆதி ஆகமத்தில் இருந்துச்சு. என்ன வார்த்தை? ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை தான் யார் இருந்தது? யோவான் 1:1 என்ன சொல்றது? தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாவே இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் மாமிசம் ஆயிடுச்சு. எதுவாயிடுச்சு? அந்த வார்த்தை தான் மாமிசமாக உருவாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்றார். கைத்தறிக்க தமைப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு தேவன் உயிரோடு இருந்தவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? இப்ப நீ நம்ப மாட்ட. உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். திரும்ப 8 வாசி. 8 வாசி. உனக்கு ஒன்னொன்னு கத்து கொடுத்த வாசி. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26 அப்போஸ்தலர் 3:26 படி. அவர் உங்கள் எல்லாரையும், யார யார எல்லாரையும், நம்மள மாத்திரமல்ல, இவரை ஏற்றுக்கொள்ளாமல், இவர் தெய்வம் என்று நம்பாமல், இவரை புறக்கணிக்கிற, வேண்டாம் என்று ஒதுக்குகிற எல்லாருக்கும்
இவரை மறித்தெடுத்து இவரை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் எல்லாரையும் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி நல்லா கவனிக்கணும். தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார். கையை தட்டி அல்லேலூயா. அப்ப உயிரோடு எழுந்தவர் எங்க வந்தாரு? முதல்ல நல்ல கவனி. உயிரோடு எழுந்தவர் எங்க வந்தாரு? யார சந்திக்க வந்தாரு? யார சந்திக்க வந்தாரு? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா. எங்க எழுந்து வந்தாரு? எழுந்து யார்கிட்ட வந்தாரு? எழுந்து உயிரோடு எழுந்து யார்கிட்ட வந்தாரு? யார்கிட்ட வந்தாரு? காது கேட்கல. யார்கிட்ட வந்தாரு? யார்கிட்ட வந்தாரு? அப்ப நீயும் உயிரோடு எழுந்திருக்கணுமா இல்லையா? அதுக்கு தகுதி வேணுமா இல்லையா? 8 வாசி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். டக்கு நீ நானும் தகுதியாக அதான் உயிர்த்து இந்த மதமையில போவாங்க. 3:10 சீக்கிரம் பிலிப்பியர் 3:10. இவ்வளவு நேரம் கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர். கலாத்தியர், கொலோசியர், எபேசியர், பிலிப்பியர். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி அல்லேலூயா அல்லேலூயா உயிர்த்தெழுந்த வல்லமை எங்க உன்னை சந்திக்கிறது பாரு. இயேசு உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை எந்த இடத்துல உன்னை சந்திக்கிறது பாரு. அதை இன்னும் நீ உணராம இருக்கிற. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கவனி. இந்த வசனத்தை நல்ல கவனி. முக்கியமான செய்திக்குரிய வசனம் இது. திரும்ப படி. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு எப்படி மரணத்தை சந்தித்து ஒரு கல்லறைக்குள்ளே அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரோ, நீயும் நானும் பாவத்துக்கு மரித்தவர்களாக எங்க போய் அவருடைய ரத்தத்துக்குள்ளாக போய் ஞானஸ்நானம் என்ன பண்ண நாம அடக்கம் பண்ணப்படுறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டிய கையை தட்டி கத்திரமைப்பது. அல்லேலூயா. அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நீங்க நான் என்ன ஆகணும்? உயிரோடு எடுக்க முடியல ஞானஸ்நானம் எடுக்க முடியல. இன்னும் என்ன முடியல? ஞானஸ்நானம் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல?
யாருக்கு பயந்துட்ட? யாருக்கு பயந்து வாழ்றீங்கன்னா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எதை வருவிக்கும்? கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலோ ஆயுஷ் நாட்கள் பெருகப்படும். எது வேணும் உனக்கு? யாருக்கு பயப்பட போற? யாருக்கு பயப்பட? இந்த மனுஷனுக்கு பயப்படுறியா? இந்த மனுஷனையா தேவனையா யாரை நாடி பேசுற? இந்த மனுஷனை பிரியப்படுத்துறியா இல்ல கர்த்தரை பிரியப்படுத்துறியா? நீ மனுஷனை பிரியப்படுத்தினா அதற்கு ஒரு பங்கு கிடையாது. நீ கர்த்தரை பிரியப்படுத்தினா பரலோகம் உனக்கு சொந்தமாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஞானசானம் ஏன் எடுக்க முடியல? ஞானசானம் எடுத்துட்டோம், ஏன் உன்ன சாகாம இருக்கிற? என்ன சாகல? சில பேர்கிட்ட சில பேர்கிட்ட என்ன சாகலைன்னா சுயம் சாகல. என்ன சாகல? நான் தான் பெரிய ஆளு, நான் ஜெபம் பண்ணாதான் எல்லாம் நடக்கும். என்ன மாதிரி எல்லாம் பாட்டு யாரும் பாட முடியாது. நான் முட்டில நின்னா அப்படியே ஜெபத்தோடு இருப்பேன். நான் பைபிளை இங்க தொடங்கி இங்க முடிக்கும் பச்சை கீச்சிட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும். என்ன சாகல? என்ன சாகல? சாவலட இன்னும் உள்ள போய் கூட சாவிடாம உன்ன பல பேர் சாகாம இருக்கிறாங்க. நான் தான் பெரிய ஆளு என் வீட்டுல. நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? என்ன சாகல? உடனே நீ சாகல. இன்னும் தண்ணிக்குள்ள போயிட்டு வந்ததா, ரத்தத்துல போயிட்டு வந்தா, இன்னும் சாகல. இன்னும் உனக்கு பெருமை, இன்னும் உனக்கு மேட்டிமை. புத்திக்குள்ள பிசாசு புகுந்துட்டான். என்ன இல்லைங்க? என்ன இல்ல? ஒரு ஆலயத்துல என்ன இல்ல? ஆலயத்துல என்ன இல்ல? தேவ ஆவி இல்ல. தேவனுடைய ஆவி இந்த வீட்டுக்குள்ள இல்லாதனாலதான் பொல்லாத ஆவிலாம் வந்து என்ன இதுக்குள்ள பூந்துக்கினே உன்னை பிரச்சனை பண்ணி, உன்னை கெடுத்து, உன்னை சீர்படுத்தி நாசம் பண்ணி, குடும்பத்துக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலக்கி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு நீக்கி, இஷ்டம் போல உன்னை செயல்பட வைக்குது. ஆமென். இஷ்டம் போல, தன் இஷ்டத்தின் போல செயல்படுகிறவன் யாரு? தன் இஷ்டம் போல செயல்படுகிறவன் யாரு? என்ன அமைதியா இருக்கிற? யாருன்னு தெரியாது, நீயே சொல்லிட்டு இருக்கியா? தன் இஷ்டம் போல செயல்படுறது யாரு? நல்ல புரிஞ்சுக்கோ. யோவான் 8:44 போ. யோவான் 8:44 போ. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவின் அவருடைய இச்சைகளின்படி செய்ய நீங்கள் மனதுள்ளவர்களா இருக்கிறீர்கள். நான் ஏன் பேசுறேன்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? வருதே இல்லையா? வருதே இல்லையா? என்ன வருதே இல்லையா? நம்ப மாட்டேன். நான் செய்யும், நான் ஏன் செய்யணும்? அவங்க செய்வாங்க. நான் ஏன் பெருக்கணும்? அவங்க பெருக்குவாங்க. நான் ஏன் கழுவணும்? அவங்க கழுவுவாங்க. நான் ஏன் டீ ஊற்றணும்? அவங்க ஊற்றுவாங்க. என்ன இது? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளை செய்ய மனதா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவன் சமாதானத்தை கொடுப்பானா? அவங்க பிசாசு சமாதானத்தை கொடுப்பானா? சமாதானத்தை உடைப்பானா? அப்ப குடும்பத்தை உடைக்கிறான், விசுவாசத்தை உடைக்கிறான், நட்பை உடைக்கிறான், உறவை உடைக்கிறான். நல்லா புரிச்சுக்க. முதல்ல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீ சமாதானத்துக்கு ஏதுவான வழியை தேட முயற்சி பண்ணு. அதை தேடினாதான் சமாதானத்தை தேவன் சீக்கிரமாய் வந்து அவர் காலின் கீழே சாத்தானை மிதிப்பாரு. அல்லேலூயா. அவன் இச்சைகள் செய்யும்படி மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனுக்கு இல்லாதபடினாலே அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்க்கு பிதாவாக இருந்து தான் பொய் பேசுவது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுறான். எதுல பேசுற பண்ணிய? நான் பேச மாட்டேன் பொய்ய. நான் வரமாட்டேன். நான் ஏன் போகணும்? நான் ஏன் செய்யணும்? நீ அப்ப இது என்ன புத்தி? இது சுய புத்தி. சொந்தமா யோசிக்கிறது. நீ கர்த்தருக்கு பயப்பட்டா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா, இது என் வேலை. நான் நினைப்பேன், இது என்னுடைய வேலை, இது என்னுடைய சபை, இது என்னுடைய ஊழியம்,
இது என்னுடைய வீடு, இது என்னுடைய பெற்றோர், இது என்னுடைய சகோதரர்கள், இது என்னுடைய சகோதரி, இது கர்த்தருடைய ஆவி. பிரிவினையை உண்டு பண்ணி நீ யாரு நான் யாரு நீ வேற நீ வேற என்று பிரித்தா இது யாரு? இது எந்த ஆவிய? குடும்பத்தில் கூட அப்படித்தான். புருஷனுக்கு விரோதமாக பொண்டாட்டி தூண்டி விடுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். இப்படி பிரிவினையை உண்டு பண்ணுகிற அந்த ஆவிதான், அந்த ஆவிதான் எங்க இருக்குது? எங்க இருக்குது? அப்ப நீ சாகும் போது மரிக்கும் போது நீ விசுவாசத்துல உள்ள போயிருந்தா, ஞானஸ்தானத்துக்கு சரியா போயிருந்தா, நீ என்ன ஆயிருப்ப? உன் சுய என்ன ஆயிருக்கான்? செத்து போயிருக்காங்க. சரீரம் செத்து போயிருக்கான். எது வெளி வந்திருக்கான்? எது வெளி வந்திருக்கான்? மகிமை போல நாளைக்கு பாரு. இப்ப 1 Corinthians 15 அதிகாரம் நாளை திரும்ப படி. எப்படி படிக்கிற பாரு, எப்படி வருது பாரு. 1 Corinthians 15 அதிகாரம் எடுத்து வாசி. 47 48 49 வாசி. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன். நல்ல கவனிக்கணும். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக நீ மரிப்பது நான் உயிர் தெரிந்த வல்லமை குறித்து கூட பேசுகிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. எப்படியாகிலும் இந்த மகிமைக்கு நீ தகுதியாயிடணும். யாரு? யாரு? இங்க வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எங்க போயிடணும்? இங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை முடிச்சுட்டு எங்க போகணும்? எங்க போகணும்? எத்தனை பேர் போக போற? ஹல்லேலூயா. அதுக்கு தகுதியாக தான் கர்த்தர் கூட பேசியிருக்கிறாரு. நீ மாறணும். யார் மாறணும்? சும்மா சபைக்கு போயிட்டேன், பாட்டு பண்ணாங்க பாட்டு பாட்டேன், ஜெபம் பண்ணாங்க ஜெபத்தை கேட்டேன், என்னமோ பாஸ்டர் பேசுறாரு கேட்டேன், இதெல்லாம் கிடையாது. நீ மாறணும். யார் மாறணும்? யார் மாறணும்? நீ மாறணும். அப்படி உயிர் தெரிந்த வல்லமைக்குள்ளாக உயிர் தெரிந்த சாயலே பரலோக ராஜ்யத்துல இயேசு போன மாதிரி நீயும் நானும் போகணும். இதுக்குதான் தகுதியாகணும். ஹல்லேலூயா. அந்த தகுதி வரணும்னா நம்மிடத்தில் காணப்படுகிற மாமிச சுயபலன் அறிவு இல்லாம சாகணும். அவன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகணும். செத்தாதான் பலனை கொடுக்கும், சாக விட்டா பலனை கொடுக்காது. ஹல்லேலூயா. நீ யாரு? நீ யாரு? கோதுமை மணி. யார் நீ? யார் நீ? நிலத்துல வீழ்ந்து இந்த கோதுமை என்ன ஆகணும்? உள்ள போனாதான், மண்ணுக்குள்ள போனாதான் அது முளைக்கும். ஆமென். எதுக்குள்ள போனோம்? மண்ணுக்குள்ள போகணும். யார் மண்ணுக்குள்ள போனா? மண்ணுக்குள்ள போனா வெளியே என்ன பண்ணா? வரணும். நம்பிக்கை இருக்குதா? மண்ணுக்குள்ள போயிட்டீங்கன்னா என்ன பண்ண? நீ பெட்டியில வச்சு போட்டாலும் முளைச்சு என்ன பண்ணா? வெளியே வரணும். நம்பிக்கை இருக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்ட உடனே தேவாலயத்தின் திரைச்சலை ரெண்டாச்சு கிழிஞ்சது. பூமி அதிர்ச்சி நிலநடுக்கம் உண்டாச்சு. கல்லறைகளை விட்டு மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து அவன் காணப்பட்ட கையை தட்டி கட்ட பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் யார்? அந்த பரிசுத்தவான யார்? அந்த பரிசுத்தவான நீங்க நான் தான். அவர் உயிரை விட்ட உடனே அவருக்கு முன்னாடி மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள் என்றால் அவர் உயிரோடு வர போறாரு. அப்ப யார் எழுந்திருக்கா? யார் எழுந்திருக்கா? அதுக்கு தகுதி ஆயிட்டு சும்மா சும்மா கிறிஸ்தவன் என்ற வேஷத்தை தெரிந்து கொண்டு சும்மா சுத்தி இருக்காத. ஏமாத்தாத, சபையை ஏமாத்தாத, ஜனங்களை வச்சிக்காத, குடு 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 புடிக்கி புடிக்கி பாய்க்கில விட்டுக்காத. ஹல்லேலூயா. எடுத்துமா நகையெல்லாம் கேட்டு மூக்குல இருக்கிறத கைட்டு ரைட்டு. காலில் இருக்கிற மீட்டிங் மூக்குல இருக்கிற மூக்கத்தையும் காலில் இருக்கிற மீட்டிங் போட்டா கைட்ட நல்லது. மூக்குல இருக்கிற மூக்கத்தையும் உனக்கு அபிஷேகத்தை கிடைக்கும், காலில் இருக்கிற மீட்டிங் உனக்கு ஆசீர்வாதத்தை எடுக்கும். அதனாலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில மூக்குல இருக்கிற மூக்கத்தையும் காலில் இருக்கிற மீட்டிஙங் எடுக்க சொல்லுவாங்க. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். பொட்டு உனக்கு தேவையில்லை, அது வேற கதை. சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறவங்க மூக்குத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து கொடுக்க இருந்தா தேவனுடைய அபிஷேகத்தை என்ன பண்ணிடு? தடுக்கும். மெட்டி உன் காலில் இருந்தா வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடு? தடுக்கும். நீ காதல்ல இந்த பக்கம் 50 சவரம் இந்த பக்கம் 50 சவரம் மாட்டி தொங்க விட்டுக்கிற ஆயா அடியா ஆட்டிட்டு வந்துரு, தப்பு இல்லை. இந்த பக்கம் கிளம்பி மாட்டி கூட மாட்டி என்ன பண்ண? காதல மாட்டிக்க, தப்பு இல்லை. இந்த பக்கம் போட்டுக்கோ, அவ்வளோ வடிந்து போட்டு
யூடியூப்ல கொடுக்குறான். சும்மா இது வரைக்கும் மாட்டின்னு நிற்கிறான். ஃபுல்லாக உடம்புலன்னாக்குது நாங்க அந்த மாதிரி வந்துவா நிறைய மாட்டிக்க தப்பு இல்லை. யார் சொல்லிட்டு நகை போடக்கூடாது, இந்த பரிசுத்த நகை போடணும்னு சொல்லி ஏன் நகை போடணும்? யார் சொல்லிட்டு நகை போடுவாங்க? மூக்களுக்கு இதெல்லாம் கைட்டி காதலுக்கு இதெல்லாம் கைட்டி போட்டுறாரு. அவன் சொல்றான் இதை சீன் வெறுத்து எங்க கொண்டு போட்டுற? சீன் வெறுக்கணுமா? அதை சீன் வெறுத்து கொண்டு போடணுமா? காணிக்க பெண்ணில் போடணுமா? சீன் வெறுக்கிறத அவர் எப்படி அங்கே வைப்பாரு? அவர் தான் சொல்ற அதை சீன் எதை சொன்னார் அவர்? அதை எழுதிக்க மாட்டான். நீ இருக்கிறத போட்டு இதெல்லாம் கைட்டி உடனே எங்க போட்டுட்டான்? காணிக்கல போட்டா அதை யாருக்கு வருவாரு? இவர் எடுத்த பரிசுத்தமாயிடுவாரு. யாருக்கிட்ட பேச போறது? ஏமாந்து போயிடாது. ஊழியக்காரர்கள் தந்திரமான ஊழியக்காரர்கள் உன்னை வஞ்சகமாய் மறைப்பார்கள். எல்லாத்தையும் நம்பிடாத. உன் கையில இருக்கிறத கொட்டி குத்துறாத. அவே தேவனுக்கு தெரியும் உனக்கு என்ன வருமானம் வருதுன்னு. உனக்கு அவதாரம் கொடுக்கிறாரு. பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பேரை யாத்துறாரு, கத்துறாரு. அப்ப உனக்கு என்ன வருமானம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நீ என்ன அவருக்கு கொடுப்பன்னு தெரியும் உனக்கு. அல்லேலூயா. உன் பலத்துக்கு மிஞ்சினது உங்ககிட்ட கேட்க மாட்டாரு. அவன் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, நீ 10,000 சம்பாதிச்சா அதுல 1000 ரூபாய் யாருங்க? நல்லா கவனிங்க. நீ 10,000 சம்பாதிச்சா அதுல 1000 ரூபாய் யாருங்க? 20 சம்பாதிச்சா ஒண்ணு வச்சா ஒண்ணு என்ன அடைங்க? உனக்கு தெரியும் ஊர்ல என்ன பண்ணுவான் சில பேர், என்னது மங்காத்தா 10 வச்சா 10 வச்சா 20, 20 வச்சா 100 வச்சா இப்படி மல்டிப்ளை. உன்னை இங்க ஆசீர்வதிக்கிறேனே, நீ 10 ரூபாய் போட்டாக்கா உனக்கு 20 ரூபாய் தான் கொடுப்பாரு. நான் கொடுப்பாரு 10 ரூபாய் போட்டினா காணிக்க உனக்கு எவ்வளவு கொடுப்பாரு? 10 வச்சா 20 தான் வரும். நீ தான் ஜெயிக்கிறிய. யார் என்ன பண்ற? நீ ஜெயிச்சுட்ட. 10 வச்சு உனக்கு என்ன வரும்? 20 தான் வரும். 100 போச்சா 200 வரும். 1000 வச்சா 2000. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. 2000 எப்படி வரும்? 20,000 சம்பளம் வாங்கினா 2000 கத்தர் கொடுக்கணும். நீ எவ்வளவு கொடுக்குற? எவ்வளவு கொடுக்குற? நல்லா புரிஞ்சுக்கோ, சோதிச்சு பாரு. நீ எந்த ஆவில இருக்கிறப்போ என்ன வசனம் படிச்சீங்க? முந்தின மனுஷன் எங்கிருந்து உண்டான? பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அப்ப நீ நானே யாரு? நீ நானே யாரு? நல்லா கொஞ்சம் நீ நானே யாரு? இதுல என்ன பெருமை? நீ நானே யாரு? நான் சொல்றதுக்கு டக்குனு பேசினா சீக்கிரமா முடிச்சிருவேன். நீ நானே யாரு? அப்ப இதுல என்ன வீண் பெருமை? சொல்லு. என்ன ஏன் வீண் பெருமை? ஏன் பிடிவாதம்? ஏன் வைராக்கியம்? ஏன் கோபம்? ஏன் உனக்கு முறுமுறுப்பு? ஏன் பருத்தி இதெல்லாம்? நீ யாரு? நீ நானே யாரு? மண் என்னன்னு அர்த்தம்? மண் என்னன்னு அர்த்தம்? ஒன்னும் கிடையாதுன்னு அர்த்தம். மண்ணுனா ஒண்ணும் கிடையாது. முதல் மனுஷன் மண்ணு. முதல் மனுஷன் மண்ணு. நல்லா புரிஞ்சுக்கோ. இரண்டாவது ஒரு மனுஷன் வரான். அது யாரு பாரு? வானத்திலிருந்து வந்த கத்த கைத்திரி கத்தமை பற்றி. அல்லேலூயா. முதல் மனுஷன் மண்ணு. அது ஆதாம். அது நீ நானும். இரண்டாவது ஒரு மனுஷன் வராரு. அவர் யாரு? அவர் தான் கத்த கைத்திரி. நல்ல கைத்திரி கத்தமை. அவர் தான் கத்தரு. அல்லேலூயா. அவர் எப்படி வர்றாரு பாரு? மண்ணானவன். எப்படிப்பட்டவனோ மண்ணானவன் அப்படிப்பட்டவன் தான். மண்ணானவன் என்ன தப்பு பண்ணானோ, என்ன தவறு பண்ணானோ, என்ன பிரச்சனை பண்ணானோ அதான் நீ நானும் இதுவரைக்கும் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, ஆதாம் எப்படி தப்பு செஞ்சானோ அவன் மூலமா வந்த நாம என்ன பண்றேப்பா? தப்பு பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோ. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவன் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் கையை தட்டி அல்லேலூயா. இப்ப நீ யாரு? இப்ப யாரு? மண்ணு போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? மண்ணு எங்க போயிடுச்சு? மண்ணு போயிடுச்சு. இப்ப நீ யாரு? நீ வானத்துக்குரிய ஆளு. நீ பரலோகத்துக்குரிய ஆளு. நீ ஆவிக்குரியவன். உனக்கு நீ இன்னும் விசுவாசிக்கிற பாரு. நீ யாருப்பா? நீ யாருப்பா? எங்க நீ போய் அடக்கமாயிட்ட? போய் அடக்கமாயிட்ட. உயிரோடு எழுந்துட்ட. உன்னை தகுதி படுத்துட்டாரு அவரு. இப்ப நீ யாரு? இப்ப வானத்துக்குரிய ஆளு. நீ பரலோகத்துக்குரிய ஆளு.
மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவன் அப்படிப்பட்டவர்கள். மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறதை போல வானவனுடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அல்லேலூயா. முன்னிச்ச எந்த சாயல் அணியணும்? எந்த சாயல் அணியணும்? எந்த சாயல்? தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நாம் கடந்து விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. அல்லேலூயா. எந்த சாயல போகலாமா? எந்த சாயல போகலாம்? வந்துட்டியா? அந்த சாயல் வந்துட்டியா? எப்படியாவது மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய தகுதியை நீ பெறணும்னா எல்லாவற்றையும் குப்பையாக என்ன பண்ணா? எல்லாத்தையும் என்ன பண்ண? குப்பையா நினைக்கணும். எல்லாம் குப்பை. யாருக்கு முன்னாடி குப்பை? யாருக்கு முன்னாடி குப்பை? அவருக்கு முன்னாடி குப்பை. ஒரே ஒரு வருஷத்துக்கு படி நம்ம முடிச்சிருக்கோம். அவருக்கு முன்னாடி எல்லாம் குப்பை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9 இதுல போன டைம் ஆயிடும். போன டைம் ஆயிடும். நம்ம முடிச்சுக்குவோம். அதுக்கு மேல போக கூடாது. ஒரே ஒரு வருஷத்துல பட்ட படிச்சுட்டு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5, 6 நம்ம அதுக்கு மேல போன டைம் இல்லை. டைம் ஆயிடுச்சு. நம்ம எத்தனை மணிக்கு வர சொல்லுவீங்க? அண்டால ரொம்ப சந்தோஷம். முடிச்சிருவோம். 5 நிமிஷம் முடிச்சிருவோம். 1 தீமோத்தேயு 2, 5, 6 டக்குனு படி பார்ப்போம். தேவன் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே. இதற்காகவே நான் பிரசங்கியாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன்னை சும்மா வந்து சும்மா உன்னை அனுப்பக்கூடாது. ஏதோ கதை சொல்லி கட்டுக்கதையை சொல்லி உன்னை அனுப்பக்கூடாது. அப்படி உயிர்த்த இந்த வல்லமை யார் கூட இருக்குது? யார் கூட இருக்குது? அவர் விட்டு ஆவி எங்க இருக்குது? யார் கூட இருக்குது? அப்ப நீ மரித்தோல் இருந்து உயிரோட எழுந்து இருக்குதுன்னா நீ தகுதியாகணும். தகுதியாகணும்னா தேவனுடைய ஆலயமாகி நீ எப்போதும் எப்படி இருக்கணும்? இந்த ஆலயம் எப்போதும் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். எப்ப தொடர்ந்தே இருக்கணும். அப்பதான் தேவ ஆவியானவர் இதுக்குள்ள என்ன பண்ணுவாரு? வாசம் பண்ணுவார். இல்லைன்னா பொல்லாத ஆவி இந்த வீட்டுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. மண்ணானவன் சாயலே நாம் வந்ததை போல வானவனுடைய சாயல் நாம் என்ன பண்ணா? அணிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. நிறைவான ஒரு வசனம் 3ஆம் அதிகாரம் 3:16 எடுத்து வாசி முடி. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவர் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் எதுல வந்தாரு? தேவன் எதுல வந்தாரு? நல்ல கவனி. எதுல வந்தாரு? இயேசு எதுல வந்தாரு? இது ஒரு கேள்வி உலகத்துல. எப்படி ஒரு தெய்வம் மனுஷனா வருவார் பூமியில? தெய்வம் தெய்வம் கேட்குற ஒருத்த கேட்டா, முஸ்லீம் கேட்டாரு, தெய்வன்ற எப்படி அடி வாங்கினார் அவரு? ஏன் அவர் அடி தெய்வம் ஏன் அடி வாங்குச்சு? அந்த கேள்வி என்ன போய் சொல்லுங்க. தெய்வம் ஏன் அடி வாங்கினாரு? நான் சொன்னேன், என்னை குணமாக்க
அவர் காயப்படுகிறார். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, அவருடைய தடுப்புகள்னா சொல்லுவோம். அப்ப என்னை குணமாக்க, என் நோயிலிருந்து என்னை விடுவிக்க அவர் என்ன பண்ணாரு? ஏன் ரத்தம் சிந்தினாரு? எதுக்கு ரத்தம் சிந்தினாரு? அவருடைய ரத்தம் தான் என் பாவத்தை என்ன பண்ணுது? கழுவுது. அல்லேலூயா. ஏன் உயிரை விட்டாரு? என்ன உயிரோட எழுப்பு தான். கைது நிலக்கத்தை என்ன உயிரோட எழுப்பு தான். அவர் ஏன் உயிரை விட்டாரா? என்ன உயிரோட எழுப்பு தான். அல்லேலூயா. அப்ப தேவன் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த வார்த்தை அது யாரா இருந்தது? நான் உங்களுக்கு திரும்பவே சொல்லிடுறேன். அது தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாயிடுச்சு. எதுவாயிடுச்சு? மாமிசமாயிடுச்சு. மாமிசமாகி மரியாள் வயிற்றுக்குள்ள கருவ போகுது. அல்லேலூயா. மரியாள் வயிற்றுக்குள்ள அந்த மாமிசம் என்னவாகுது? கருவ உருவாகுது. உருவாகிதான் பூமிக்கு வெளியே வராரு. வேதம் சொல்லுகிறது அது தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அது யாருன்னா வேதம் சொல்லுகிறது தேவன் மாமிசத்தில் என்ன பண்ணார்? அவரு வெளிப்பட்டார். அல்லேலூயா. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். கைத்தறிக்கத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. மாமிசத்தில் வெளிப்பட்ட. எதில் வெளிப்பட்ட? நீ மாமிசத்தில் வெளிப்பட்ட. ஆனா எதில் ஆகணும்? நீ எதில் ஆகணும்? நீ ஆவியில மாறணும். எதுல மாறினா? மாமிசம் மாமிசத்துப்படி இருந்தா ஒண்ணும் கிடையாது இது. ஆனா எதுல மாறினா? ஆவியில மாறணும். எதுல மாறினா? ஆவியில மாறினா உன் சுயம் சாகணும். உன் சுய புத்தி சாகணும். உன் சுய அறிவு சாகணும். மாமிசத்தின் கிரியைகள் சாகணும். அப்பதான் கர்த்தருடைய ஆலயமாக நீ மாறுவ. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களே வருவார். அப்பதான் அந்த ஆவிக்குரிய மகிமை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளாக நீ பிரவேசிக்க முடியும். பரலோக மகிமை நீ பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அநேகர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நீயும் என்ன பண்ணுவ? கைவிடப்பட்டுருவ. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. தகுதியாயிடு. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். தகுதியாயிரியா? தகுதியாயிரியா? இந்த ஆலயம் எப்போது என்ன பண்ணலாம்? நாளையும் எப்போது எப்படி இருக்கணும்? எப்பவும் வெளிச்சமா இருக்கணும். ஜெபம் இருக்கணும். இதுல வேத வாசிப்பு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அவர் வந்து வாசம் பண்ணக்கூடிய ஆலயமா இருக்கணும். அது இருந்தால் ஒரு சுயம் சாகும். மண்ணான சாயல் ஒழிந்து போகும். வானருடைய சாயல் உனக்கு வரும். பரலோக மகிமை, பரலோக ராஜ்யம் உனக்கு நிச்சயம் கத்து தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இது